சூர்யாய நமः. சூரியநாராயண சுவாமி திருக்கோவிலின் வரலாற்றை பிருகு மகரிஷியும் கர்வமும். புராணங்களின்படி ஒருமுறை பிருகு மகரிஷி மும்மூர்த்திகளில் யார் உயர்ந்தவர் என்று சோதிக்கச் சென்றார். வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு தூங்கிக் கொண்டிருந்த போது கோபமடைந்த பிருகு முனிவர் விஷ்ணுவின் மார்பில் உதைத்தார். விஷ்ணு கோபப்படாமல் முனிவரின் பாதத்தை வருடி கொடுத்தார். ஆனால் மகாவிஷ்ணுவின் மார்பில் வசிக்கும் மகாலட்சுமி தன் இருப்பிடத்தை முனிவர் அவமதித்ததால் கோபம் கொண்டு வைகுண்டத்தை விட்டு வெளியேறினார். மகாலட்சுமியின் தவம். மகாலட்சுமி பூமிக்கு வந்து தவம் செய்ய தீர்மானித்தார். தொலைந்து போன மகாலட்சுமியை தேடி விஷ்ணு பூமிக்கு வந்தார். சொர்க்கத்திலிருந்து வந்த குரல் அவரை திருச்சானூர் சென்று பத்மசரோவரை தரிசித்து அங்கு லட்சுமி தேவியை வணங்கும்படி கட்டளையிட்டது. லட்சுமி தேவிக்காக 12 ஆண்டுகள் விஷ்ணு அந்த குளத்தின் அருகே தவம் செய்தார். வாயு தேவன் வானத்திலிருந்து தாமரை மலர்களை கொண்டு வந்து அவற்றில் நீராடினார். ஒரு நாள் அந்த குளத்திலிருந்து மகாலட்சுமியாக லட்சுமி தேவி வெளிப்பட்டார். சூரிய கடவுள் பூக்கள் வாடாமல் பாதுகாத்தார். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரே பத்ம சரோவரம் குளம் கரையில் இந்த பழமையான சூரியன் கோவில் அமைந்துள்ளது. கோவிலின் சிறப்புகள்: 1. பெருமாளே பிரதிஷ்டை செய்த கோவில். தல புராணத்தின்படி இந்த கோவிலில் உள்ள சூரிய பகவானின் சிலையை ஸ்ரீ வெங்கடாஜலபதியை பெருமாள் தனது கைகளால் பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. தாயார் பத்மாவதியை மீண்டும் அடைவதற்காக பெருமாள் 12 ஆண்டுகள் தவமிருந்தார். அப்போது குளத்தில் உள்ள தங்க தாமரைகள் மலரவும் தாயார் அதிலிருந்து வெளிப்படவும் சூரிய பகவானின் அருள் தேவைப்பட்டது. சூரியனின் உதவியால் தாயாரை அடைந்த பெருமாள் அதற்கு நன்றி கடனாக இந்த கோவிலை அமைத்தார். 2. மேற்கு நோக்கிய சன்னதி. பொதுவாக சூரியன் கோவில்கள் கிழக்கு நோக்கி இருக்கும். ஆனால் இது சூரிய பகவான் மேற்கு நோக்கி அமர்ந்து பத்ம சரோவரம் குளத்தையும் அதற்கு அப்பால் உள்ள பத்மாவதி தாயார் சன்னதியையும் பார்த்தவாறு அருள் பாலிக்கிறார். 3. வழிபாட்டின் பலன்கள். ஆரோக்கியம், கண் கோளாறுகள், தோல் வியாதிகள் மற்றும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். ஜாதக தோஷம். ஜாதகத்தில் சூரிய திசை அல்லது சூரிய தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுவது சிறந்தது. தரிசன விவரங்கள். விவரம். தகவல். இடம் பத்ம சரோவரம் எதிர்ப்புறம் திருச்சானூர். திருப்பதியிலிருந்து 5 கிலோமீட்டர். சிறப்பு நாள் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விசேஷமானது. முக்கிய பூஜை ஞாயிறு காலை நடைபெறும் சூரிய நாராயண அபிஷேகம். நேரம் காலை 6 மணி, மதியம் நண்பகல் 12 மணி. குறிப்பு: இந்த கோவில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் டிடிடி பராமரிப்பில் உள்ளது. திருச்சானூர் ரதசப்தமி வாகன சேவை அட்டவணை 2026. நேரம் வாகனம் காலை 7 மணி முதல் காலை 8 மணி வரை. சூரிய பிரபை வாகனம் சூரிய பிரபா காலை 8 மணி 30 நிமிடங்கள் முதல் காலை 9 மணி 30 நிமிடங்கள் வரை. ஹம்ச வாகனம் ஹம்சா காலை 10 மணி முதல் காலை 11 மணி வரை. அஸ்வ வாகனம் அஸ்வா காலை 11 மணி 30 நிமிடங்கள் முதல் நண்பகல் 12 மணி 30 நிமிடங்கள் வரை. கருட வாகனம் கருடா மதியம் நள்ளிரவு 1 மணி முதல் நள்ளிரவு 2 மணி வரை. சின்ன சேஷ வாகனம் சின்ன சேஷா மாலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை. சந்திர பிரபை வாகனம் சந்திர பிரபா இரவு காலை 8 மணி 30 நிமிடங்கள் முதல் காலை 9 மணி 30 நிமிடங்கள் வரை. கஜ வாகனம் கஜா. முக்கிய குறிப்புகள்: ஸ்நபன திருமஞ்சனம் மதியம் அதிகாலை 3 மணி 30 நிமிடங்கள் முதல் அதிகாலை 4 மணி 30 நிமிடங்கள் வரை ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி முகமண்டபத்தில் தாயாருக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெறும். தரிசனம் ரத சப்தமி அன்று திருச்சானூரில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் தர்ம தரிசனத்திற்கு சுமார் 1 முதல் 2 வரை மணி நேரம் ஆகலாம். திருமலையிலும் திருமலா இதே நாளில் 7 வாகன சேவைகள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு